பெண் பார்க்க போகிற படலம். பொண்ணு வீட்டுக்கு போக முன்னே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 7-8 பேர் 9 பேர் 11 பேர் ஒத்தப்பட போவாங்க. பொண்ணு வீட்டில் என்ன செய்வாங்க? பொண்ணு வீட்டில் பெரிய குத்து விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி திரி போட்டு வச்சிருக்கிற பொழுது இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கார போன உடனே பொண்ணை கூப்பிடுங்கப்பா, மணப்பெண்ணை கூப்பிடுங்க, அந்த குத்து விளக்கு ஏற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து குத்து விளக்கு ஏற்றணும். தீப்பெட்டி எடுத்து உரசி தீ பற்ற வச்சிடலாம், விளக்கு ஏற்றிடலாம்னு நினச்சா தவறு. ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி இருக்கு, திரி போட்டிருக்கு, திரி முழுவதும் எண்ணெயில் நனைந்திருக்கும். அப்போ என்ன செய்யணும்? தீக்குச்சியை எடுத்துட்டு முன்னால திரியை நசுக்கிடணும். நசுக்கி விட்டுட்டு தான் தீவத்தை பற்ற வைக்கணும். அப்படி எண்ணெய் திரியை நசுக்கிட்டு விளக்கேற்ற முற்படுற அந்த பொண்ணு நசுக்கின திரியிலேருந்து எண்ணெய் கையில் ஒட்டிடுமா, என்ன செய்யும்னு உன்னிப்பாக கவனிப்பாங்களாம். அந்த பொம்பளை பிள்ளை அந்த எண்ணெயை அப்படின்னு தலையில் தடவிருச்சு சுத்தம். இந்த பிள்ளை தலையே குளிக்காது, இந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு உதவாதுன்னு. ஆமாம், அழுக்காவே வச்சிருக்கும் போல இருக்க அப்படின்னு. சரி, ஒருவேளை அந்த கையை அந்த விரலை இந்த பக்கமாக சேலையில் இப்படி தொடச்சிருச்சு சுத்தம். அந்த பிள்ளை சேலை துணிமணியும் நினைக்காது, எல்லா இருந்தாலும் பின்னாலேயே துணியிலே தொடச்சி வைக்கும். அதனால இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு. சரி, ஒருவேளை அந்த விரலை இந்த விளக்கில் தடவிருச்சு, இந்த பிள்ளை பாத்திரம் பண்ணத்தையும் ஒழுங்காக வச்சுக்காது, பூரா அழுக்காத்தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. சரி, ஒருவேளை அதையும் செய்யாமல் அந்த செவத்தில் தடவிருச்சு சுத்தம், வீடு வாசலும் இந்த பிள்ளை சுத்தமாக வச்சுக்காதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன தயா பண்ணுறது? எவ்வளோ கொடுமை பாருங்க நடந்திருக்கு. அப்போ என்ன செய்யுமா, பக்கத்தில் யாரையாவது கூப்பிட்டு அக்கா அந்த துணியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அந்த பிள்ளை வேலை பார்க்காத அடுத்தவங்களுக்கு வேலை செய்யவும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. என்ன செய்யணுமா, வரும்போதே துணியோட வந்து தீயை நசுக்கிட்டு அந்த துணியை அந்த கையில் தொடச்சிட்டு தீவத்தை ஏற்றினால் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரின்னு முடிவு பண்ணிட்டார். எப்படி இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்தில். இப்போ அப்படியா இருக்கு? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் பாருங்க, ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா இல்லையா? என்ன இருக்கான்னு கேட்டா என்ன சந்தேகமா கேக்குறீங்களா? ஆமா, இல்ல, சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான், 3.25 கூட இருக்கு பதிலா நீங்க பாத்துருக்கீங்க பாருங்க. ஆக மாவும் மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் தாய்மார்களை கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரருங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். இப்ப என்ன அதுக்கு திரியும் வரும்னா எது? ஆடு மாடு. அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் உணர்வாளர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனான் அத்தனை இப்படி வளர வைத்தான் இறைவன். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனால்தான் நமது மொழியான தமிழ் மொழி தாய்மொழி இலக்கணம் அதற்கு உயர்திணை என்று பேர் வைத்தது. உயர்திணைன்னு பேர் வச்சா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். சொல்லலையே. ஏன் சொல்லலை? இந்த தமிழனுடைய மாண்பு, உயர் குணமேவிய தமிழன் ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகிரினேன்னு பேர் வைத்தானே, அந்த மாண்பை நாம் போற்ற வேண்டும். என்ன நினைக்கிறான்? நீங்க பாகற்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். கசந்த காய கசப்பு காயின்னு பேர் வைக்காம தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்சான். வெள்ளைக்காரன் ஆங்கிலேயர் கடிச்சு பார்க்குறான், கசந்துச்சு, இது கசப்பு காயின்னு அவன் பேர் வச்சான். ஆங்கிலத்தில் பிட்டர் கார்டுன்னு பேர் வச்சான், தமிழன் பாகற்காயின்னு பேர் வச்சான். இதில் தெரிஞ்சுக்க வேண்டாமா தமிழனுடைய மாண்பு எவ்வளவுன்னு? பாகுனா இனிப்பு, அற்றதுனா இல்லை, அது இனிக்காது கசக்கும் என்று சொல்லாமல் சொல்லி வைத்த உயர்ந்த தமிழ் சமூகம் இன்று நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு கணவன் மனைவியும் ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்குறாங்க. புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாங்களா? அருளையா, நாள் காட்டினா என்ன சொல்லுங்க? காலண்டர். காலண்டர்னா தெரியும், நாள் காட்டினா சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் உங்களை கேட்டு பார்த்தேன், நீங்கள் ரொம்ப சரியாக சொல்லிட்டீங்க. நாள் காட்டி ஒன்று புதுசாக கொடுத்துருக்குறாங்க. வாங்கிட்டு வந்தவர் ஆணி அடித்து சுவத்தில் காலாண்டரை, நீங்கள் சொல்கிற அந்த காலாண்டரை மாட்டலாம்னு நினச்சாரு. ஆணி எடுத்துட்டாரு, மனைவியை கூப்பிட்டு சுத்தியலை எடுத்துற சொன்னார். அந்த அம்மா சுத்தியலை எடுத்து கொண்டு வந்தா. இவர் சுவத்தில் ஆணியை வச்சுட்டு சுத்தியலை அப்படி ஓங்கினார்ல, ஆணி தலைகீழாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? திருப்பி வச்சு அடிக்கணும். ஆனா அவன் சொன்ன என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கொண்ட வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்ட வச்சிருக்காங்க, கூறு கட்ட வயலுங்க. என்ன அறிவு? என்ன ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு சொல்றேன். இல்ல லாரி 4:45. ஆமா, உடனே மனைவி ஓடியாந்தாங்க. அப்படிலாம் பேசாத, இந்த ஆணி சரியாத்தான் தயார் பண்ணிருக்காங்க. சரியா சொல்லிருப்பா. ஆமா, கூறு இந்த பக்கமா இருக்குல்ல, அதனால இந்த ஆணி இந்த சவத்துல அடிக்கப்படாது, கொண்டுகிட்டு வா அந்த சவத்துல அடிக்கணும்னாலாம் அந்த புண்ணியவதி. ஆத்தாடி, 2 பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்றது? 3.25 சொல்லலாம். இப்படி இருந்தா எப்படி அப்பா? பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசும மாடு வெள்ளையா இருக்கும், சிவப்பா இருக்கும், எரும மாடு கருப்பா இருக்கும். எப்படி அது? படிச்சிருக்கேன் உங்களோட. சரி, இப்ப பசுமாடு எரும மாடு எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
அது மாதிரி மனிதர்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க, ரெண்டே விதம் தான். ஒன்று பசுமாடு, ஒன்று எரும மாடு. எரும மாடு யாரு? எரும மாடு இங்க கிடக்கு. எரும மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் படுக்கும். பசுமாடு சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எருமப்பால் அடர்த்தியா இருக்கும், அது மந்த உண்டாகும். பசும்பால் தண்ணியா இருக்கும், அது தாய்ப்பாலுக்கு இணையானது. 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குடியை கண்டுபிடிச்சிரும். எரும மாடு 4 மாடுகளை நின்னாலும் தன்னுடைய பிள்ளையை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது. இப்போ நம்மோட பிள்ளையில அந்த பாலையே குடிச்சுவிட்டு எனக்கு என்னன்னு தர்றாங்க. டேய் இங்கே வா, உன்னை பற்றி யாரோ ஒன்று சொன்னாங்க, நான் கேட்கணும்னு சொன்னால் அவன் எனக்கு என்னன்னு கண்டுக்காமல் போகிறேன். வீட்டுக்குள்ள நடக்குது ஐயா, நடந்ததைத்தான் சொல்கிறேன். அப்போ பிள்ளையெல்லாம் இப்படி மாறினதுக்கு காரணம் உண்ணுகிற உணவு. ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கும் பசுமாடு, வெயிலில் எரும மாடு நிற்கவே முடியாது. என்ன செய்யும்? தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், தண்ணியே இல்லையா போய் சேறு சகதி இல்லை சாக்கடைக்கலையாவது விழுந்துடும். இப்போ மனுஷன் இது மாதிரி 2 பேர் இருக்காங்களா இல்லையா? வேண்டாம். இப்போ ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. ஒரு தண்டவாளம், எந்த நேரமும் ரயில் வண்டி போய்கிட்டே இருக்கிற தண்டவாளம், தொடர் வண்டி அதிகமாக போகிற தண்டவாளம். 15 குழந்தைகள் விளையாடுது. அந்த பக்கம் தடை செய்யப்பட்ட பகுதி தண்டவாளத்தில் வண்டி வராத பகுதி, அதிலே ஒரு குழந்தை விளையாடுது. இப்போ வண்டி போகிற பாதையில் 15 பிள்ளைகளும், வண்டி போகாத பாதையில் ஒரு குழந்தையுமாக விளையாடி கொண்டிருந்த வேளையிலே, விளையாடி 15 குழந்தைகள் விளையாடுற பாதையில் வண்டி வந்துருச்சு. அங்கே ஓட்டுநர் பார்த்துட்டாரு. இப்போ யாரை காப்பாற்றலாம், யாரை கொல்லலாம் சொல்லுங்க? சொல்லுங்க, உட்காந்துருக்க சொல்லுங்கண்ணே. நிறுத்த முடியாது அவ்வளோ வேகமா ரயில. தொடர் வண்டியினுடைய தன்மை தெரியுமில்ல உங்களுக்கு? சொல்லுங்கண்ணே. 15 குழந்தைகளை காப்பாற்றுறதா, ஒரு குழந்தைய காப்பாற்றுறது? எங்க அக்கா மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஒரு குழந்தைய காப்பாற்றணுமா, கொல்லணுமா? நல்லா சொல்லுங்க, பயப்படாம சும்மா சொல்லுங்க, என்ன தண்டனையா கொடுக்க போறோம்? ஒரு குழந்தைய காப்பாற்றணும். நீங்க எல்லாம் அடுத்து ஒரு குழந்தை, அடுத்து 15 காப்பாற்றணும். அடுத்து இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிறது தான் கேட்கிறேன். 15 குழந்தைய காப்பாற்றணும், 2 பேரும் ஒரு குழந்தையை காப்பாற்றணும். இப்போ நல்லா கவனிங்க, சட்டப்படி ஒரு குழந்தை விளையாண்ட பகுதி வண்டி வராத நியாயமான பகுதி. 15 குழந்தைகள் விளையாடியது சட்டப்படி தப்பான பகுதி, அது வண்டி வர வேண்டிய பகுதி. இப்போ என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்ல, தப்பு செய்கிற 10 பேரை காப்பாற்றணும்னு சொல்றீங்க. நல்லவன் ஒருத்தனை கொன்னுட்டு தப்பான 15 பேரை காப்பாற்றுது இந்த உலகமும் இந்த நாடும். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. தப்பான 15 பேரை காப்பாற்ற நியாயமான ஒருத்தனை கொல்ல சொல்ற மனநிலையில நம்ம மாறிட்டோம். தப்பா சொல்லி கொடுத்துட்டான். நடந்து போறோம், கல்லில் இடிச்சுக்கிட்டு என்னடா காலில் ரத்தம் கேட்டா கல்லு இடிச்சு பிடிச்சுருவேன். நடந்து போகையில் முள்ளில் காலை வச்சு முள்ளு குத்திருச்சுன்னா என்னடா கால் தாங்குறான்னு கேட்டா முள்ளு குத்தி பிடிச்சுன்றேன். முள்ளா குத்துச்சு. காது கேட்காத ஒருத்தன் காது கேட்கிற கருவியை காதில் வச்சுக்கிட்டு வந்தா என்னப்பா காதுல செவிட்டு மிஷினு செவிடா, அவன் செவிடா. அப்ப எப்படி படிச்சிருக்கிறோம், அப்ப எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு? தப்பா சொல்லி கொடுத்து தப்பா நடக்க சொல்லி நேர்மையே இல்லாம போச்சே. தப்பத்தான கற்பிதம் பண்றேன், பரவாயில்ல விடுப்பா, யாரு செய்யல, தொலைது விடுங்க, அனுசரிச்சு போங்க. எத்தனை முறை, எத்தனை ஆண்டு காலங்களுக்கு இப்படியே அனுசரித்து போவது? குற்றங்கள் குறையணும்னா தண்டனையும் சட்டமும் கடுமையாக்கப்பட வேண்டும். ஆகையினாலே நம்ம குழந்தைகளும் நாளைக்கு நல்ல விதமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? சரியான முறைப்படுத்த வேண்டும். அந்த நல்ல எண்ணத்தோடு ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் என்பதை பார்க்கிறீர்களா? பேரன்புக்குரிய அண்ணன் நாரதர் கவிராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மிகப்பெரிய மரியாதைக்குரியவர், நிறைய அறிவுரைகளை சொல்லக்கூடியவர். யார் கேட்குறா? அதனால் நம்ம அண்ணனுடைய அறிவுரையை நிறைய கேட்டு பெற வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அதனை உணர்ந்து அண்ணனுடைய நாடக பணி, சீரிய பணி, தொடர்ந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருப்பவர். அவருடைய பணியினை பாராட்டி நமது கிராமத்தின் சார்பில் பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கோவலன் பெற்றெடுத்த குலக்கொடி மணிமேகலின் கையிலே இருக்கக்கூடிய அச்சய பாத்திரம் எவ்வாறு வற்றாத ஜீவநதியாக எடுக்க எடுக்க வந்து கொண்டிருக்கும் அமுத சுரபியை போல தன்னுடைய கருத்துக்களை எளிய முறையில் மக்கள் மனதில் பதியக்கூடிய வகையிலே எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய கவிராஜ் அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய சார்பிலே பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டுகிறோம்.
சரி சரி சரி. மரியாதைக்குரிய அண்ணன்கள், அருமை மாமா சோமு மாமா, மாதவன் அண்ணா, அண்ணன் பாண்டி அண்ணா, கண்ணன் அண்ணா, இவங்களெல்லாம் நான் மறக்கவே முடியாது. என் வாழ்நாள் முழுவதும் அதைத்தான் முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். என் ஆயுள் காலம் குன்றக்குடியிலே கழிந்து விட்டால் அதை விட ஒரு சிறப்பு இந்த ஆத்மா பெற்றிருக்குமா என்று நான் நினைக்கவில்லை. அதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். பார்ப்போம், சண்முகநாதன் முடித்து வைப்பான். உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. எனக்காக யாரு காலிலையும் விழுகக்கூடாதுன்னு சொல்லியும் விழுந்தவர்கள் 2 பேரும். கவிராஜை காப்பாற்றணும், கவிராஜ் நல்லா இருக்கணும்னு காலில் விழுந்து கும்பிட்டாங்க கண்ணன் அண்ணன், வீரபாண்டியன் அண்ணன். அது என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அந்த தருணம். அதற்கு பிறகு சண்முகநாதனுடைய திருவருளாலே அடியேன் இந்த தொழிலே என்னை முருகன் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஒரு சொன்ன மாதிரி அயல் நாடுகள் எல்லாம் சென்று என்னால் இயன்றதை இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் பாடுபட்டு இந்த ஆத்மா பிரிய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆகினாலே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னால் முயன்றவரை இந்த தொழிலுக்கும் சரி, இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற உந்துதலோடு நாளைய தலைமுறை நலமோடு இருக்கணும், நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் தான் விதைத்து கொண்டிருக்கிறேன். விதைத்தவன் நான் உறங்கலாம், விதை ஒருபொழுதும் உறங்காது. அதை விட ஐயா அவர்களும் விழா கமிட்டியார்கள் சார்பாகவும் பொன்னாடை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். குன்றக்கூடிய அடிகளார் ஒரு கதை சொல்லுவார். இப்போ இருக்கார்ல ஐயா பொன்னம்பல அடிகளார், ஐயாவோட நூலில் கூட எழுதியிருக்காரு. நான் காட்டுக்கே ராசா சிங்கம் இல்லையா, சிங்கம் என்ன பண்ணுமா, வேட்டையாடி சாப்பிடும். சாப்பிட்டு காலு தலை தோல் மிச்ச மீதி எல்லாம் கிடக்குமா, அது நாளாக நாளாக அழுகி போயிடும். அழுகி போனா ஒரே வாடையா இருக்கும்ல, எப்படி நாருன்னு சொல்லுங்க பாப்போம். காரைக்குடி பேருந்து நிலைய கக்கூசு மாதிரி நான் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. திருப்பத்தூர் போயிருக்கிறீங்களா, உள்ளதை சொல்லும் போது எதுக்கு கவலை வேணும்? பொய் சொன்னா தான் பயப்படணும், உண்மையை சொன்னா பயப்படக்கூடாது. உண்மையை சொன்னா அடிக்கிறாங்க, உண்மையை சொன்னா அடிக்கிறாங்க. இப்ப இந்த கதையை அதுக்கு தயா சொல்ல வர்றேன், எதையா மேற்கொண்டு. இப்ப நாரி போச்சு, சிங்கம் ரொம்ப கவலைப்பட்டிருக்கு. நம்ம இருக்கிற இடம் இப்படி நாருதே, காட்டுக்கே ராசாவா இருக்கிறோம், நம்ம தலைமையா இருக்கிற இடம் இப்படி இருந்தா பாக்குறவன் என்ன நினைப்பேன், அதனால ஒரு சுய பரிசோதனை வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி யாராவது வர்றாங்களான்னு பார்த்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. அந்த வேங்கையை கூப்பிட்டு இங்க வா, தலைவர் இருக்கிறத பார்த்து சொல்லுன்னுச்சு. உள்ளே போயிட்டு வந்து தலைவர் சிங்கத்துக்கிட்ட வந்து வேங்க சொல்லுது, மூக்க பிடிச்சிக்கிட்டு, என்ன தலைவரை நீங்கள் இருக்க இடம் இவ்வளோ மோசமான ஆடுது, இப்படி வச்சுக்கலாமா, இது நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. என் இடத்துல வந்து எனக்கிட்டே நாருதுன்னு சொல்லுவியாடா போட்டு ஒரே ஓடியே போச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. யானை நமக்கு எதுக்கு பொல்லாப்புன்னு உள்ளே போயிட்டு வந்து நல்லா மணக்குதியா சந்தனமும் ஜவ்வாதும் அப்படின்னுச்சு. ஏண்டா அப்படித்தானே சொல்கிறாங்க, நல்லா இல்லாத நல்லா இருக்குங்கிறேன், நல்லா இருக்கிறது நல்லா இல்லைங்கிறேன், ஏற்கு மாறாகவே பேசுகிறாங்க. ஆனாலும் யானை சொன்னோன்னு ரொம்ப கோவப்பட்டுருச்சு. எப்படி நீ பொய் சொல்லுவேன், உண்மையை மறைச்சி பொய்யா சொல்றியா நீ, உனக்கு ஒரு அடி ஓடு. அவனும் ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒரு நரி வந்துச்சு. நரி எப்போதும் தந்திரம் உடையதா, நீங்கள் சர்க்கஸில் பாருங்க, எல்லா மிருகம் இருக்கும், நரி இருக்காது. ஏன் இருக்காது, சொல்லு பேச்சு கேட்காது, அதுக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கும். அதனால நரி வந்தோடனே நரியை கூப்பிட்டு சொன்னிச்சு சிங்கம், நீ பார்த்து சொல்லு. நரி உள்ள போகையிலே யோசிக்குது, ஒருத்தன் உண்மையை சொன்னேன் அவனையும் அடிக்கிறேன், ஒருத்தன் பொய் சொன்னா அவனையும் அடிக்கிறான். நாட்டில் உண்மையும் சொல்ல முடியல பொய்யும் சொல்ல முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. சரி அடிச்சதோட விட்டாலும் பரவாயில்ல, ஆள் வச்சு வெட்டுறேன், இது தேவையா நமக்கு, பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து நரி சிங்கத்தை பார்த்து சொல்லுது, தலைவரை ஒரு வாரமா ஜலதோஷம், ஒரே மூக்கடப்பா இருக்கு, ஒன்றும் தெரியலேன்னு தப்பிச்சிருச்சு. எப்படி இப்படித்தான் தப்பிக்கிறான். என்ன மன உறுதி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று படித்த மானுட சமூகம் இன்று அச்சம் கொள்ள அளவுக்கு ஆகியிருக்கிறது என்றால் ஏன், எங்கே, எதனால், எப்படி இருக்கு இந்த சிட்டங்களும் தட்டங்களும் என்பதை பார்க்கிற பொழுது ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். இந்த வேள்விமலை சாரலிலே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாரா வினை என்றார் அருணகிரிநாதர். அந்த வகையிலே வள்ளி இங்கே குமுத மலராக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாளே. குமுதம் போல் வந்த குமரியே, குமுதம் போல் வந்த குமரியே, முகம் குங்குமமாய் சிவந்த. இந்த பாட்டு ஐயா சரத்குமார் ஐயா நடிச்ச படம். இந்த பாட்டை எழுதினவர் வெறும் பத்திரிகை, ஆமா மூவேந்தர், வெறும் பத்திரிக்கை பேர்ல எழுதியிருக்கு. இப்போ பாட்டு முடிகிறதுக்குள்ள எத்தனை பத்திரிக்கை பேர் இதில் வந்திருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா பரிசு தாரேன்.
குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய்ச்சி வந்ததென்னவோ மணவண்ண திரை கனவு கண்டதோ திரை கனவு கண்டதோ நீ பேசும் நேரத்தில் கல் கண்டு கசக்கும் நிழல் கண்ட போதும் அடித்து நகரனும் குளிரும் நீ பேசும் நேரத்தில் கல் கண்டு கசக்கும் நிழல் கண்ட போதும் அடித்து நகரனும் குளிரும் இதயத்தின் உயிரோட்டமே இதயத்தின் உயிரோட்டமே இன்ப உதயத்தின் மொழி கூட்டமே எந்த மனவீட்டின் ஒரு சாதி நீதானே முத்தாரமே பணி முத்தாரமே முதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாச்சி வந்ததென்னவோ மணவண்ண திரை கனவு கண்டதோ பண்பாடு உன் கண்கள் பொன்மாலை முரசு மின்னும் தின மலர் போல் நீ என மெல்ல உரசு பண்பாடு உன் கண்கள் பொன்மாலை முரசு மின்னும் தின மலர் போல் நீ என மெல்ல உரசு தினத்தந்தை அடிக்கின்றதே தினத்தந்தை அடிக்கின்றதே மூச்சு தீயாக கொதிக்கின்றதே நெஞ்ச மணமாலை மலரே உன் நினைவென்னும் மணி ஓசையே தின மணி ஓசையே குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் வந்ததென்னவோ மணவண்ண திரை கனவு கண்டதோ அது என்னும் அழகிக்கு இவதானே ராணி கண்பாரு எனக்கு கொஞ்சம் கண்பாரு தேவி அது என்னும் அழகிக்கு நீதானே ராணி கதினிய என கொஞ்சம் கண்பாரு தேவி ஆனந்த விகடம் சொல்லு ஆனந்த விகடன் சொல்லு ஆனந்த விகடம் சொல்லு என்னை பேரின்ப நதியில் தள்ளு நான் பாஞ்சாலி பதியானே உன்னாலே கண்ணே உசா பசும் பொன்னே உசா குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய் வந்ததென்னவோ மணவண்ண திரை கனவு கண்டதோ மணவண்ண திரை கனவு கண்டதோ மணவண்ண திரை கனவு கண்டதோ நன்றி 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 கனவு காணுங்கள் என்றார் எத்தனை பத்திரிகை சொல்லுங்க பாப்போம் 12 அடுத்து ஒருத்தர் 16 ஒருத்தர் 12 கேட்குறவங்க கேளுங்கப்பா ஏலத்தை 10 ஏலம் கேட்கறாள் கேட்கறாங்க ஐயா 10 9 அடுத்து 9 பத்திரிக்கை அடுத்து இப்ப எல்லாரும் எழுதி கொண்டாங்க என்னென்ன பேர் 14 12 9 உண்மையிலேயே பரிசு தாரேன் அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல ஐயா 16 ஏதோ அப்புறம் ஒருத்தர் 7ங்கிறாரு ஐயா அடுத்து ஏலா ஆ திருநெல்வேலி கார்த்திகராஜா 13 அட சண்டாளா என்னடா 13ங்கற அவனுக்கு 1300 ரூபாய் தான் சம்பளம் இன்னைக்கு பேசுவாங்க அவர் மணியை சொல்லிட்டாரு 2:39 ஆயிடுச்சு எனக்கு புரியுது காலம் கிடக்கிற போது எனக்கு பதட்டம் வந்துடும் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய ஐயா ஓனா சிறுவையில் நாச்சிமுத்து நாடார் அவர்கள் எனக்கு ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம் அப்படி அழகான மொழி அழகான தமிழ் அழகான நாடு இந்த உலகத்துக்கே போற்றக்கூடிய மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார் எந்த ஊரு நம்ம திருப்பத்தூர் பக்கத்தில் உள்ள மகிபாலன்பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா என்பது எங்கே இருக்கு உலக நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு ஐக்கிய நாடுகளின் ஒன்றியம் ஐநா சபையில் தமிழ் இருக்கு சேர்த்தது ஒரு ஜனாதிபதி நாடு சுதந்திரம் பெற்று 79 ஆண்டு எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் எந்த ஜனாதிபதிக்கும் இல்லாத அக்கறை நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு உதித்தது தமிழ் மீது பற்றும் பாசம் முழங்கினார் வெள்ளக்காரன் மிரண்டு போனா இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கு சப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை 2 மொழியில வச்சிருக்காங்க ஒன்னு அவர்கள் மொழி இன்னொன்று நமது மொழி தாய்மொழி தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு உகந்த நாடு செருசலேம்
அப்பேற்பட்ட செருசலத்தில் 10 கட்டளையை மொழிபெயர்க்கிறார்கள் பைபிள்ல இருந்து. அதிலே பல நாடுகளின் மொழிகளை தேர்வு செய்ததில் நிறைவாக நமது மொழி தாய்மொழி. இன்றும் கல்வெட்டு இருக்கு செருசலத்தில் தமிழ்ல. அதை விட அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழைகிற போதே தமிழ்ல நல்வரவுன்னு வைத்திருக்கிறார்கள். இங்கேருந்து போன தமிழர் கேட்கிறார், அமெரிக்காவில் எதுக்கியா நல்வரவுன்னு தமிழ்ல? அவங்க சொல்றாங்க பாருங்க, உலகத்துக்கே உயர்ந்த நதி, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்றாக இருந்தால் சிறப்புன்னு எங்களுக்கு தோணிச்சு வச்சோம்னு. அவன் லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். லண்டன் மாடு அப்பானு அம்மானு கத்தலாமா? லண்டன் மாடுன்னா மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம்? நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறான். நானும் பதறி போனேன், எதுக்கு இவ்வளவு பேர் நிற்கிறா, ஒருத்தோட தடுக்கல, பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிறாளே, ஏமா அடிக்கிறா, விடுமா சின்ன பிள்ளை, என்ன தப்பு பண்ணிவிட்டேன் அப்படி அப்படின்னு கேட்குறேன். போய் உனக்கு என்ன தெரியுங்கிறான். எனக்கு தெரியாம தாம்மா கேட்குறேன், ஏன் அடிக்கிற அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, எல்லா பிள்ளைகளும் மம்மின்னு கூப்பிடுது, என்னை அம்மானு கூப்பிடுறாங்க. அப்போ போட்டு வெளுக்கணும் தான். அம்மானு கூப்பிட்டா வெளுக்கணும். ஆமாவா? சேர்ந்துருக்கான் பாரு ஒருத்தர். அம்மான்னதே அவளுக்கு குத்தமாகி போச்சு. ஏம்மா அம்மாங்கிறதானம்மா முறை, அம்மானு தானம்மா கூப்பிடணும். அது எப்படி? எவ்வளவு ரூபாயை கட்டி படிக்க வைக்கிறேன், எல்லா பிள்ளையும் மம்மின்னு கூப்பிடுது, இந்த பையன் என்னை அம்மானு கூப்பிடுறேன், நியாயம்மான்னு. அம்மான்னா என்னன்னு தெரியுமாம்மா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, மம்மின்னு தான் கூப்பிடணும். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்காரர் வந்தார். அவர் வந்து என்னைய பாரு, ஐயா விடுங்க, அவளை விட்டுருங்க, மம்மினா புனமுன்னு அவளுக்கே தெரியல, அவள் கொஞ்ச நாளாக நடவனமாக தான் தெரியும், அவன் மம்மினே கூப்பிடட்டும் விடுங்க. மம்மின்னா பிணம். நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் தும்மல் வருதில்ல, இருமல் வருதில்ல, விக்கல் வருதில்ல, தும்முன உடனே என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம்? தும்முனா என்ன சொல்றான்? அம்மான்னு சொல்றான். தும்முனா ஏன் அம்மான்னு சொல்லணும்? என் அறிவில் சிறந்தவர்கள் சிந்திச்சு பார்த்து சொல்லுங்க. தும்மல் வருது, தும்மல் வந்தோடனே அம்மான்னு சொல்றமே ஏன்? அமெரிக்காக்காரர்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு திருப்புகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்காக்காரர்கள் ஆய்வு பண்ணி பாருங்க. அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு திருப்புகள் சொல்லி கொடுக்கப்படுகிறது. திருப்புகள் எது? அருணகிரிநாதர் பாடிய முதல் திருப்புகள். முருகப்பெருமானை வேண்டி செத்து போகலாம்னு விழுந்த அந்த அருணகிரியை தாங்கி பூ போல 12 ஆண்டு தவம் செய்து வைத்து திருப்புகள் பாடச் செய்து, அப்படிப்பட்ட முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரு சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரன் என ஓதும் முட்கற்பரமற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்தமரர் மடிவேன 10 தலை தத்தை கணதடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு ஒரு மச்சத்துடன் அச்சித்தருளுவதொரு நாளை தித்தித்தையவத்தற் பரிபுரணித்தற்பத வைத்து பயிர விதிக்குக்க நடிக்க கழுதொடு கழுகாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட கிளமிசை குக்கு குகு குக்கு குதுகு திப்புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புட்டள நட்புட்டமணரை வெட்டி பழியிட்டு குலகிரி ஒத்துப்பட வத்துப்பரவள பெருமாளே 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 என்று இந்த திருப்புகளை அமெரிக்கா வெள்ளைக்காரன் அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். ஏன்? நாக்கு சுத்தமாக வரும், தமிழ் பேச வரும், வல்லின மெல்லின தெரிஞ்சுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு? எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், என்னெல்லாம் செஞ்சால் இந்த நாட்டில் வாழலாம், நல்லவனா வாழ முடியாது, நேர்மையாக இருந்தால் நல்ல பிள்ளைகளை போய் எழுப்பும் போதே தாய்மார்கள், கண்ணு ராஜா எந்திரியா, நாளைய கலெக்டர் நீங்கள் தானே எந்திரிங்க, ஆமாம் நாளைக்கு காரைக்குடிக்கு நீங்கள் தானே ஆணையராக வரப்போறிய வாங்க எந்திரிங்க, நீங்கள் தானே நாட்டோட முதலமைச்சர், இப்படி சொல்லணும். உயர்ந்த சிந்தனை வேணும். பாரதி சொல்கிறான் பெரிதினும் பெரிதுகேள் என்று. இப்போ அமெரிக்காக்காரன் தமிழை சொல்லி கொடுத்தானா? இன்னொன்று சொல்கிறேன், சைனா இருக்குல்ல, சீன தேசம், சீன நாட்டுக்காரன் தமிழில் பள்ளிக்கூடம் திறந்துட்டான். சீன நாட்டில் தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் செய்கிறார்கள், தமிழில் பேர் வைக்கிறார்கள், தமிழை படிக்கிறார்கள். பார்த்திருக்கீங்களா வலைதளங்களில்? பூங்கோதைன்னு ஒரு பொண்ணு பேசுமே, சீனாக்கார பொண்ணு, நான் சீனாவிலிருந்து பூங்கோதை பேசுகிறேன்னு. பார்த்திருக்கீங்களா இல்லையா? பூங்கோதைங்கிற பேர் சீன மொழியில் வச்சுட்டேன். வடநாட்டிலேருந்து வந்த இந்திக்காரன் நம்மளை அண்ணான்னு கூப்பிட்றேன், நம்ம பூரா வாங்க ஜீன்ட்டோம். கடுப்பாக வருது எனக்கு, அதை கேட்டாலே வருதா இல்லையா? சீர்த்தா வந்தவன் நம்மளை அண்ணேன்னு கூப்பிட்றேன், நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளை வாங்க ஜி அப்படின்ட்டு இருக்கான். எப்படி எவ்வளோ எகத்தாலம் பார்த்தியா இல்லையா? நினச்சி பாருங்க. அப்போ சைனாக்காரன் பூங்கோதைன்னு பேர் வச்சுட்டேன். இப்போ பல விஞ்ஞானிகள் கேட்குறாங்க, எதுக்கு தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் சீனாவில்னு கேட்குறாங்க. தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம்னு கேட்டோன்னு என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் செல்லா கவனிங்க என்ன சொன்னா தெரியுமா? உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், இன்னொரு மொழி மொத்தம், அதுக்கடுத்து சீனம், தமிழ், மொத்தம் 6 மொழி. இந்த 6 மொழிகளிலே 4 மொழி வழக்கு அழிந்து ஒளிந்து சிதைந்து போய் விட்டது. கிரேக்கம் போச்சு, லத்தீன் போச்சு,
அந்த சமஸ்கிருதம் போச்சு. இருப்பது ரெண்டு. எது? ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இந்த ரெண்டு மொழி தான் செம்மொழியாக இருக்கு. தமிழும் சீனமும் இருக்கு. இப்ப சீனக்காரன் சொல்றேன், எங்க சீன மொழியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழியுமா? சீன மொழியும் அழிந்து போனால் நாங்க எப்படி வாழ்வது? தமிழ் நிலையானது. நாங்க தமிழை கத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் அதை வைத்தே நாங்க இந்த உலகத்தை ஆளலாம்னு சீனக்காரன் தமிழ் படிக்கிறேன். தமிழை என்ன பண்ணிக்கிட்டு தரோம்? 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு, அரசு பள்ளிக்கூடம். படிக்கிற பிள்ளைகளுக்கு 5 லட்சம் பேர்களுக்கு எழுத படிக்க தெரியல தமிழ். இப்ப உள்ள தலைமுறைக்கு தமிழர் நாட்டில், தமிழர் வீதியில் தமிழ் இல்லை, தமிழர் நாக்கில் தமிழ் இல்லை. ஆனாலும் வெக்கமே இல்லாமல் பேசுகிறாங்க, நாங்கள் தான் நாட்டில் தமிழ் வளர்த்தோம்னு. என்ன நியாயம்? என்ன பண்பாடு? அழகு மொழி, அவ்வளவு உயர்ந்த மொழி. தமிழுக்கென்ற தத்துவம் எவ்வளவு இருக்கிறது? அத்தனை உயர்ந்த மொழியான பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லிட்டு சாப்பிட்ட சமூகம் இந்த சமூகம் இருக்கா பள்ளிக்கூடத்தில்? ஆத்திச்சூடி, அறஞ்சைய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடல் படித்தேன் இருக்கா இன்னைக்கு? திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் கொன்றான் என்ற வீர வரலாறுகள் படித்த இந்த சமூகம் படிக்குமா இன்னைக்கு? இருக்கா? நாளைக்கு நாளைய தலைமுறை எப்படி வளர்க்க போறீங்க? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை, கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும். அவர்கள் தன் வகையில் இருந்து சிந்தித்து பாருங்கள் என்ன செய்ய போறோம். அத்தனையும் தப்பு தப்பா போச்சு. ஆங்கில மருத்துவம் காலில் லேசா புண்ணு வந்துட்டா விரலை வெட்டுறாங்கிறேன், விரலுக்கு மேலே புண்ணு வந்துட்டா காலை வெட்டுறாங்கிறேன், அதுக்கு மேலே கிட்னிங்கிற சிறுநீரகம் கெட்டு போனால் கிட்னியை வெட்டுறேன். எல்லாத்தையும் எடுக்கிற இந்த விஞ்ஞான உலக ஆங்கில மருத்துவம் மூளையை மாற்றி வைக்க முடியல இன்னொருத்தருக்கு. முடியுமா? அப்போ உலகத்திலே சிறந்தது எந்த மருத்துவம்? ஆங்கில மருத்துவமா சித்த மருத்துவமா? உதாரணத்துக்கு எங்கள் மாமா இங்கே இருக்கிறாரு, ஒருத்தருக்கு டயாலிசிஸ்னு ஒருத்தர் வந்துருச்சு. டயாலிசிஸ்னா என்ன? மருத்துவ முறை. ரத்த கிட்னி கெட்டு போச்சுன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துவது டயாலிஸ். டயாலிஸுக்கு ஒரு மருத்துவ முறைக்கு உடம்பு மாறிடுச்சுன்னா மரண தேதியை எண்ணிக்கொண்டிருக்க சொல்லுது மருத்துவத்துறை. அப்படிப்பட்ட உப்பு கூடி கிட்னி கட்டுச்சுன்னா சரி செய்ய எதனால முடியும்? கிட்னியை மாற்றி வச்சாலும் போச்சு. அறுத்துட்டா உடஞ்ச கண்ணாடி சொல்லும் சரியா இருக்குமா? ரசம் போன கண்ணாடி முகம் பார்க்க முடியுமா? இந்த விலை மதிப்பற்ற உடலை இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்தானே, ஏன் பாதுகாக்க மறுக்கிறோம்? அப்படிப்பட்ட கிட்னி கெட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? மூக்குரட்டை இலைன்னு ஒரு இலை இருக்கு நம்மகிட்ட, அழகான மருத்துவம். தொடர்ந்து சாப்பிட்டா கெட்டு போட்ட கிட்னி கூட உயிர்ப்பிக்குதே, அதை விட்டுட்டோமே. உப்பு கூடிடுது இல்லை, உப்பை குறைக்க என்ன வழி? அழகா இருந்துச்சு உப்பு, கடற்கரையிலேருந்து கொண்டு வந்து உப்பு விற்றாங்க. அந்த உப்பு சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கு எந்த கோளாறும் இல்லை. உப்பை சந்தைப்படுத்தினார்கள் பெரும் முதலாளிகள். அதை வணிகப்படுத்தி அதை கொண்டு போய் அழுக்கா இருந்ததை ரசாயனத்தை ஊற்றி வெள்ளையாக்கி, அந்த வெள்ளையா இருந்த உப்பை தூளாக்கி, தூளாக்கின உப்புல அதுல சால்ட்டுன்னு பேர் வச்சு ஆங்கிலத்தில் அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விற்கிது இந்த உலகம். அதுதான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனைக்கு மூலகாரண உப்பு. மஞ்சளுக்கு பேர் போன மாநகரம் ஈரோடு. ஈரோட்டில் மஞ்சள் விளையுது, ஆனாலும் ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம். எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? எதனால? அதை பத்தி சிந்திக்க ஆள் இருக்கா? அதை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொரக்காய் உடம்புல இருக்க உப்பை போக்கும். சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற உப்பு போக்கும் சொன்ன சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய்க்கா உப்பு இல்லை, சொரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற உப்பு குறைஞ்சிரும். உப்பு குறைஞ்சிட்டா கிட்னி மட்டும் இல்லை, உடம்புல இருக்க உறுப்புகள் அத்தனையும் தங்கம் போல பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட சொரக்காயும் மூக்குரட்டை இலையும் இந்த உடம்பை பாதுகாக்குதுன்னு சொல்லி வேலம்மாள் மருத்துவமனைக்கு கொண்டு போன ஒருத்தரை கொண்டு வந்து காப்பாற்றி வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஆதாரம் காட்டவா? ஏன் நீங்க கொண்ட பணத்தை கொட்டி அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? இருக்கா இல்லையா? எல்லா அரசு மருத்துவமனையிலையும் சித்த மருத்துவ பிரிவு இருக்கு. ஏன் அதை தூக்கி பிடிக்கல? அதை பெருசாக கொண்டு வரலை. ஏன் கொண்டு வரலைன்னா அதில் கமிஷன் வராது. அதான் சிக்கல், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை, கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆகையினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் தயவு செய்து இந்த அயோடின் உப்பை தலையை முழுகிட்டு நல்ல கல் உப்பு வாங்கி நுணுக்கி வச்சுக்கோங்க. அயோடின் கலக்காத உப்பு, அதுதான் முதல்ல முக்கியம். இப்படி சாப்பாட்டுக்கு உகந்த உணவு பொருள்கள் எல்லாம் நஞ்சாக மாறியதனுடைய விளைவு சின்ன பிள்ளைகளுக்கு இன்சுலின் போடுற நிலைமைக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்களா? தலைவலிக்கு மாத்திரை போட்டா தலைவலி 1 மணி நேரத்தில் நிற்கிது. காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா 1 வாரத்தில் நிற்கிது. ஆனால் அந்த சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா நிற்க மாட்டேங்குது. ஏன்? யோசிக்க மாட்டேங்குது. மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பையில, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலை. பட்டுக்கோட்டையார் பாடினார். நடக்குதா இல்லையா? எந்த உயிரினத்தினாலையும் மனிதனுக்கு ஆபத்து இருக்கா? இல்லை. மனிதனால தான் அத்தனை உயிரினத்துக்கும் ஆபத்து. எந்த உயிரினமாவது, ஒரு மாடு இல்லை ஒரு குருவி இல்லை ஒரு நாய் நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைக்குதா? அதனுடைய எச்சங்களை விட்டு வைத்திருக்கிறதா? வரலாறு யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு தானே இருக்கு.
இன்னைக்கு பாருங்க, அமெரிக்காக்காரன் சீனா அந்த ஈரானை போட்டு தாக்கி அவன் முதலாளி இவன் முதலாளி அடிச்சுக்கிட்டு சாகட்டும், தப்பு இல்லை. ஆனால் அப்பாவி பிஞ்சு குழந்தைகள் 190 குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இறந்து போய் விட்டதையா. அந்த ஆத்மா என்னப்படும்? பிறர் படும் துயரம் கண்டு யார் இறங்குகிறானோ அவன் தானே உண்மையான அறிவாளி. அந்த அறிவு இந்த மானுட சமூகத்துக்கு ஏன் குறைந்து கொண்டு வருகிறது? எங்கே இருக்கு சிக்கல்? ஏன் சரி செய்ய முடியாது? தான் வெத்த புள்ள தப்புன்னா நமக்கு உதைக்குது இல்லை, சரி பண்ணணும்னு அதைத்தானே சிந்திக்கணும். எந்த பிள்ளையும் சொல்லி பேச்சு கேட்கறது இல்லை. ஏன்டா இப்படி குடிக்கிறான்னு கேட்டால் எவன் குடிக்கலன்னு கேட்குறேன். ஏன்டா உன் பொண்டாட்டியை போட்டு இப்படி அடிக்கிறேன், அவன் வாய் சரியில்லை. ஏன் உன் பிள்ளையை திட்டுறேன், அவன் போக்கு சரியில்லை. இப்படியே ஏன்டா இப்படி தப்பு பண்ணலாமா, எவன் யோக்கியம்? அடுத்தவனை காரணம் காட்டி குற்றம் செய்து கொண்டே போனால் யார் சரி செய்வது? திருந்த மாட்டோமா? திருந்த கூடாதா? திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லையா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? நிறைய இருக்கு கதைகள், ஒரு நாள் பத்தாது, பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கிற ஆனந்த தேன்காற்று வைங்க அஞ்சனை. ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, அழைப்பாயுதே, மனமேங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே. மான்கள் தேடும் பூவை அவளோ தேவி சகுந்தலையோ. மான்கள் தேடும் பூவை அவளோ தேவி சகுந்தலையோ. மோக வீணை தன்னை மீட்டி பாடும் பாவலனோ. தேவலோக இந்திரன் சபையில் ஆடும் ஊர்வசியோ, ஆடும் ஊர்வசியோ. ஆனந்தம் தேன்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனமேங்குதே, ஆசை காதலிலே. ஆலோலம் எனும் பாட்டு தாங்கிக்குது.